யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது தமிழில் வெளிவந்த கலர் படங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். முதலில் தமிழில் கலர் படமாக வந்தது அலிபாபாவும் 40 திருடர்களும். 1956ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி பொங்கலை ஒட்டி வெளிவந்த படம். இது கேவா கலரில் வந்துச்சு. கொஞ்சம் சிவப்பு கலர்லேயே தெரியும். சில சமயங்களில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் முதல் தடவை வரும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஓடி ஓடி சிவப்பு கலரில் தான் தெரியுது அந்த படம். ஆனால் படம் பயங்கர ஹிட்டு. படம் மதுரை சிந்தாமணியிலே 141 நாள் ஓடிச்சு. இன்னும் 34 நாள் ஓடினா வெள்ளி விழா. ஆனால் 141 நாள் வரைக்கும் ஓடிச்சு மதுரை சிந்தாமணியில். அது மட்டும் இல்லை, தமிழகத்தின் மற்ற ஊர்களிலும் 100 நாட்களை தாண்டி ஓடியது. நல்லதொரு வெற்றியை பெற்றது. ஆனால் அடுத்து வந்த மதுரை வீரன் தமிழ் புத்தாண்டில் வெளிவந்து 100 நாள் ஓட்டத்தை கொஞ்சம் தடை பண்ணான். இல்லாட்டி போனால் 10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிருக்கும். அலிபாபா ஒரு தமிழில் வெளிவந்த முதல் கலர் படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது என்று சொல்லலாம். 1956இல் வந்ததுக்கு பிறகு 1958இல் நாடோடி மன்னன் வெளிவந்தது 1958 ஆகஸ்ட் 22. ஆனால் நாடோடி மன்னன் பகுதி கலர், முழுவதும் கலர் கிடையாது, பகுதி கலர். ஆனால் கலர் திடீர்னு பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆளுகளுக்கு கலரில் வந்தவுடனே படம் பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் கன்னித்தீவை கலரில் காமிச்சார் எம்ஜிஆர். அது பிரம்மாண்டமான தயாரிப்பு. படமும் வெற்றி ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி தான். 13 திரையரங்கத்தில் 100 நாட்கள் ஓடியது. தமிழ்நாட்டில் 13 திரையரங்கில் 100 நாள் ஓடியது. பல ஊர்களில் 150 நாட்களை தாண்டி ஓடியது. இருந்தாலும் வெள்ளி விழாவை நெருங்க முடியவில்லை. வசூலில் கோடியை தொட்டது. முதல்ல கோடியை தொட்டது மதுரை வீரன். 2வது கோடியை தொட்டது நாடோடி மன்னன். 1 கோடியே 10 லட்ச ரூபா வசூலாகி தமிழகத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டானது. அடுத்த ஆண்டு அதாவது 1959இல் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த கலர் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1959 வெளியாகி பல ஊர்களில் ஓடிச்சுன்னு சொல்லலாம், இல்லை ஓட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். என் காரணம் என்னன்னா, ஸ்கூல் பிள்ளைகளை ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்கூல் பிள்ளைகளையும் கம்பல்சரியாக படம் பார்க்க வச்சாங்க கட்டபொம்மனை. அப்படியும் அது மதுரையில் மட்டும் வெள்ளி விழாவை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் 1961இல் வெளிவந்த படம் ஸ்ரீவள்ளி ஜூலை 1ஆம் தேதி வந்துச்சு. 1961. நம்ம டிஆர் ராமநாதன் டைரக்டர், முழு நீள கலர் படம். ஆனால் படம் பட்டு தோல்வி. எந்த ஊர்லேயுமே 50 நாள் கூட ஓடின ஞாபகம் இல்லை. 2வது வாரத்தில் படம் தியேட்டரை விட்டே காலி பண்ணிட்டு. இவ்வளோ கலர் படமாக இருந்தும் ஓடலைன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அடுத்தாப்புல நம்ம பார்க்க போனால் 1962 பொங்கலுக்கு வெளிவந்த படம் கொஞ்சும் சலங்கை. நம்ம தேவி தேட்டருக்காரங்க தான் எடுத்தாங்க. தேவி ஃபிலிம்ஸு. டைரக்ஷன் எம்.வி. ராமன். பட்டணத்தில் போதும் டைரக்ட் பண்ணியிருப்பார் அவர் தான். ஆனால் படம் இசைப்படம். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதில் வர்ற சிங்கார வேலனை சீதா அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டை கேட்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க, விரும்பி கேட்பாங்க திருப்பி. ஆக 1962இல் வெளியான கொஞ்சம் சலங்கை ஒரு சுமாரான வெற்றியை பெற்றது. பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, சுமாரான வெற்றி. அதற்கு அடுத்தாற்போல் பார்க்க போனால் 1964 கர்ணன் 1964 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. படத்தின் தயாரிப்பு செலவு கட்டுக்கடங்காத தயாரிப்பு செலவு. அது எப்படி தான் இவ்வளோ செலவு பண்ணாரோ பந்துலு தெரியல, எதை நம்பி செஞ்சாருன்னு தெரியல. சுமார் படப்பிடிப்புக்கு மட்டுமே 40 லட்சம், அப்புறம் கலர் பிரிண்ட் அது இது சம்பளம்லாம் பார்க்கும்போது 50 லட்சத்தை தாண்டிட்டு. 50 லட்சத்தை தாண்டி செலவு செய்த கட்டபொம்மன் வெற்றி பெற்றாரா? கர்ணன் வெற்றி பெற்றாரா என்றால் ஓடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
நான் தமிழகத்தில வந்து ஒரு 10, 15 தியேட்டருக்குள்ள ஒரு 50 நாள் ஓட்டுனாங்க. அதுவும் கம்பல்சரியா தான். சாந்தி தியேட்டர்லேயே 100 நாள் ஓட்டி 2,00,000 தான் வசூல் வந்துச்சு. ஆக மதுரையில அப்படிதான். மதுரை பெரிய தியேட்டர். ஆசியாவிலே பெரிய தியேட்டர் தங்கத்தில போட்டாங்க. அங்கேயும் வசூல் வந்து 2,00,000 கூட தொடல. ஆக மொத்தத்தில வந்து அந்த படத்தில வந்து பயங்கரமான அடி நம்ம பந்துலுக்கு. அவர் அதிலேயே வெக்ஸ் ஆயிட்டார். அப்படி இருந்தும் 100வது படம் வாய்ப்ப வந்து அவருக்கு குடுக்கல. ஆனாலும் கர்ணன 100 நாள் ஓட்டுனாங்க. சாந்தி, பிரபாத், சயானி இந்த 3 தியேட்டர்லேயும் போட்டு 100 நாள் ஓட்டுனாங்க. சாந்தியிலே 2,00,000னா மற்ற தியேட்டரில் 1,00,000 தான் வந்திருக்கும். நல்லா செலவு பண்ணார் பந்துலு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து முரடன்முத்து எடுத்தார். முரடன்முத்து எடுத்து அதுலேயும் அடி தான். அதோடு அவர் வெளியே வந்துட்டார். இந்த கர்ணன் படத்தை விடாமல் செஞ்சது காதலிக்க நேரமில்லை ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 27 வெளியான காதலிக்க நேரமில்லை பல ஊர்களில் கர்ணனை தூக்கிட்டாங்க. கர்ணனை வந்து 50 நாள் ஓட விடாமல் 6 வாரத்திலேயே 7 வாரத்திலே தூக்கிட்டாங்க. 6 வாரம் தூக்கிட்டாங்க. அது காரணம் காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லை பல ஊர்களில் அதை கர்ணனை தூக்கிட்டு தான் போட்டாங்க. ஆனால் காதலிக்க நேரமில்லை வந்து சரியான ஓட்டம். ஏ சென்டரில் வந்து அந்த படம் வந்து நல்லா ஓட்டம். கேசினோ சென்னையில் வந்து 210 நாள், பெங்களூரில் 3 தியேட்டரில் 100 நாள். இப்படி பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்ற படம் காதலிக்க நேரமில்லை. ஆனால் சி வந்து எதிர்பார்த்த அளவு போகலை. சியில் சுத்தமாக ஓடலை. பியில் வந்து தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் வந்து 28 நாள் தான், 4 வாரம் தான் ஓடிச்சு. ஆனால் திருப்பி 6 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணி ஓட்டினாங்க. ஆனால் முதல் ரவுண்டில் ஓடலை. அந்த பேர் தான் காரணம். அந்த பேரை வந்து நிறைய பேர் பிசியில் உள்ளவங்க வந்து ரசிக்கலை. என்னடா இது காதல்னாலே ஆபாசம்னு சொல்லுவாங்க. அது அந்த நேரத்தில் வந்த படம் இது வந்து இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க எல்லோரும், சின்ன பையங்களெல்லாம். ஆனால் படம் ஒரு அருமையான படம். அதே ஆண்டு செப்டம்பரில் வெளிவந்த புதிய பறவை ஒரு அருமையான திரைப்படம், இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. தாதா மிராசி டைரக்ஷனில் படம் வந்து ஆங்கில படங்களுக்கு இணையாக எடுத்திருப்பார். கலரும் அற்புதமாக இருக்கும், பாடல்கள் நல்லாயிருக்கும். ஆனாலும் படம் வந்து தோல்வி படமாக அமைஞ்சிட்டு. சிவாஜி கணேசன் சொந்த தயாரிப்பு. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா லாஸுன்னு சொன்னாங்க. அது காரணம் வந்து படத்தில் வந்து விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மி. படப்பிடிப்புலாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாக இருக்கும். ஒரு 10 ஆண்டுகள் லேட்டாக வந்திருந்தால் படம் பயங்கர ஹிட் ஆகிருக்கலாம். ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. பாட்டுகள்லாம் அருமையான பாட்டுகள். அந்த ஆண்டு சிவாஜி கணேசன் 2 படங்களுமே கலர் படங்கள் நஷ்டத்தில் தான் போய் முடிஞ்சுது. ஒன்று வந்து கர்ணன், இன்னொன்று வந்து புதிய பறவை. ஆனாலும் பாரகன் தியேட்டரில் மட்டும் 130 நாள் கிட்டத்தட்ட 133 நாள் ஓட்டினாங்க. நாடு முன்னாங்க 133 ஓடிச்சு. அதனால் அவங்க சொந்த படம் எடுத்து இதையும் கலரில் எடுத்து 133 நாள் ஓட்டி பார்த்தாங்க. அடுத்தாப்புல அதே ஆண்டு வெளிவந்த படகோட்டி, சரவணா ஃபிலிம்ஸ் படம். படகோட்டி சரவணா ஃபிலிம்ஸின் முதல் கலர் படம். படகோட்டி 100 நாள் என்னவோ ஒரே தியேட்டர் தான். ஆனால் 50 நாள் வந்து முதல் ரவுண்ட்லேயே 30 தியேட்டருக்கு மேலே 50 நாள். அப்புறம் செகண்ட் ரிலீஸு, தியேட்டர் ரிலீஸு எல்லாம் சேர்த்து 50 தியேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. படகோட்டி வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு, பயங்கரமான ஒரு வசூல். அந்த வசூலை தடை பண்ணது என்னென்னா, அடுத்தது வந்து எம்ஜிஆர் படம் எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளை 1965 பொங்கலுக்கு வந்துச்சு. பொங்கலுக்கு வந்து இந்த படகோட்டியை வந்து படகோட்டியின் ஓட்டத்தை தடை பண்ணிச்சு. தடை பண்ணி நிறைய ஊர்களில் எடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளை அது பயங்கரமான ஹிட்டு. ஆக மொத்தத்தில் படகோட்டி வந்து 100 நாள் ஓடி நல்ல வசூலை பெற்றது. பல ஊர்களில் வந்து தூத்துக்குடி போன்ற ஊர்களிலே 50 நாள் ஓடிச்சு படகோட்டி. 50 நாள் தாண்டிச்சு. ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது படகோட்டி. அது ஒரு அருமையான படம். ஆனால் வந்து அதை முழுவதும் ரசிக்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா அது செம்மீன் டைப்பில் உள்ள படம். செம்மீன் வந்து அங்கே கேரளா ரொம்ப ரசித்தாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கிளாசிக்கல் படம். கலரும் அருமையாக இருக்கும். படமும் வந்து நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். கலர் படம், கலரும் சூப்பர். அதில் மக்கள் பாடல்கள் வந்து கேட்கவே வேண்டாம். படகோட்டி பாட்டுக்கு ஒரு படம் படகோட்டி. ஃபுல்லாக வாலி தான் எழுதினார் பாடலை. ஆக 1964 வெளிவந்த கலர் படங்களில் வசூலில் முதலிடம் பிடித்தது படகோட்டி. 2வது சொல்லப்போனால் காதலிக்க நேரமில்லையே சொல்லலாம். அப்புறம் வந்து மற்ற படங்கள்லாம் 2 படமும் சிவாஜி கணேசனுக்கு தோல்வி படங்களாக அமைந்தது. சரி நேயர்களே,
இனி அடுத்த பதிவில் அடுத்த 1965ஆம் வருடத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.